ஹலோ காய்ஸ், தாமஸ் செல்பி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாசுன்னு. ஆனா யாருமே கவனிக்காத ஒரு டார்க் ட்ரூத் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாமஸ் செல்பி சாப்பிடவே மாட்டான். சீரீஸ் ஃபுல்லா கவனிச்சா தாமஸ் செல்பி ஆல்மோஸ்ட் சாப்பிடுற சீனே இருக்காது. அவன் மோஸ்ட்லி ஸ்மோக்கு, ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ் இதை மட்டும் தான் எடுத்துக்குவான். இதை மட்டும் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவன் பாடிக்கு ஃபுட்டு தேவையே இல்லை. அவன் மைண்டு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ், ட்ராமால தான் இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா தாமஸ் செல்பி தூங்கவே மாட்டான். வேர்ல்டு வார் 1ல தாமஸ் செல்பி பாத்தீங்கன்னா சோல்ஜரா இருந்திருக்கான். தினமும் சாவ நேர்ல பார்த்தவன். எக்ஸ்ப்ளோரேஷன், கன்சர்ட் இது எல்லாமே அனுபவிச்சிருக்கான். இதனாலதான் தாமஸ் செல்பி கண்ணை மூடினாலே அந்த வார் ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கும். பொதுவா நம்ம தூங்கினாதான் மனசு நிம்மதியா இருக்கும். ஆனா தாமஸ் செல்பி தூங்கினாதான் அவனுக்கு பயம் ஆரம்பிக்கும். நைட் மேர்ஸ், எனிமேஸ், நெக்ஸ்ட் மூவ் இதை பத்தி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் மைண்டே என்ன சொல்லும்னா, தூங்காத, நீ சேஃபா இரு அப்படின்னு தான் சொல்லும். தேர்டு பாத்தீங்கன்னா தாமஸ் செல்பி கிட்ட மணி இருக்கு, பவர் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. இது இருந்தாலும் தாமஸ் செல்பி எப்போதுமே ஹாப்பியா இருந்ததே இல்லை. நைட் மேர்ஸ், வார் மெமரிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாமஸ் செல்பியோட மைண்டை டெய்லியும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனாலதான் தாமஸ் செல்பி லோன்லியா இருக்கிற சீன் அதிகமா சீரீஸ்ல இருக்கும். இத்தனை வழி தாமஸ் செல்பி கிட்ட இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான இம்மார்டல் மேனா தான் இருக்கான். ஃபோர்த்து பாத்தீங்கன்னா தாமஸ் செல்பி அதிகமா பேச மாட்டான். ஆனா அவன் பேசுற ஒரு லைனே மத்தவங்களுக்கு எச்சரிக்கை மாதிரி. மீட்டிங்ல கூட தாமஸ் செல்பி சைலண்டா தான் இருப்பான். அந்த சைலண்டே மத்தவங்கள பயமுறுத்தும். சைலண்ட் அப்படிங்கிறது தாமஸ் செல்பிக்கு ஒரு பிக்கெஸ்ட் வெப்பன். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்க.